friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது bread தயிர் பக்கோடா. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு வந்து wheat bread இல்லனா white bread ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் 100 grams தயிர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 8 wheat bread எடுத்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதாவது பைண்டிங்க்கு வந்து இந்த கடலை மாவு வந்து நல்லா இருக்கும். அது டேஸ்டும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஹெர்ப்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை, அதாவது ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் அப்படியே நம்ம தூள் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே கையிலேயே வந்து நசுக்கிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஓரம் கட் பண்ணி போடணும்ல, அப்படியே நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஹெர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், மல்லி இலை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய், வெங்காயம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தயிரே போதுன்னா அப்படியே நம்ம விட்டுடலாம். தயிரே வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடா வந்து நல்லா வரும். ஆக்சுவலாக கடலை மாவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணாலும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸில் எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா பக்கோடா வந்து நல்லாயிருக்கும், உள்ளேயும் வந்து வெந்துடும். அதனால் இந்த சைஸில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம் கிடையாது, நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரெட் தயிர் பக்கோடாக்கு வந்து ஐடியா கொடுத்தது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோனல். அதாவது ப்ரெட்டுக்கூட தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு, அரிசி மாவு இதில் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி, நான் வந்து இந்த டைம் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நம்மளுக்கு ஒரு டிஷ், அதாவது என்னென்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக கிடைக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வெஜிடபிள் நக்கட்ஸ், உருளைக்கிழங்கு நக்கட்ஸ் வந்து பார்க்காதவங்க வந்து என்னோடய வீடியோ பாருங்கள். அதாவது பெபிள்ஸ் தமிழ் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெசிபீஸ் இருக்குது. அதாவது கிரேவி டைப்பில் இருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதே மாதிரி சாண்ட்விச், பக்கோடா, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. இது எல்லாருமே வந்து பாருங்கள். பிரெட் தயிர் பக்கோடாவை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். சுவையான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சாப்பிட்லாம். நான் பிரெட் தயிர் பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.